ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பில் ரேஞ்ச் ஆபரேட்டர் பத்தி தான். ஹேஷ்டேக் நம்ம நிறைய பேர் நிறைய விதத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்ல. இந்த ஹேஷ் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சில பேரும் அதுக்கான மீனிங்கும் இங்க நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா எந்த ஆல்பபெட்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இந்த இடத்துல எனக்கு இதோட கவுண்ட் வரணும். அதாவது எத்தனை ஏல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது கவுண்ட் வரணும். இது நம்ம ஈஸியா பண்ணலாம். ஆனா நம்ம இந்த ஹேஷ் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை பண்ண போறோம். ஏன்னா ஹேஷ் அப்படின்னு சொல்றது ஸ்பில் டேட்டா வரும் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது. அதாவது சீக்வன்ஸ், ஃபில்டர், இது மாதிரி ஃபார்முலாஸ். சரி வாங்க, இப்போ நம்ம இதை ஃபில்டர் போட்டு இங்க நம்ம என்ன ஆல்பபெட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே நேம்ஸ் வர மாதிரி ஃபர்ஸ்ட் போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபில்டர் நமக்கு இங்க இருக்க பேரு நமக்கு எதுவா இருந்தா வரணும், ஏல ஸ்டார்ட் பண்ணா வரணும். அதனால இத கொடுத்துட்டு பாருங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்க போயிட்டு சி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலோ, ஐ அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு அதுல இருக்கிற பேருங்க மட்டுமே வரும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற பேரு வரும்போது இந்த இடத்துல அதுக்கான கவுண்ட் வரணும். சரிங்களா? கவுண்ட் ஏ கொடுத்துட்டு இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க 1 தான் வருது. இது நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், இங்க போயிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 5 வருது. நான் இதை செலக்ட் பண்ற வரைக்கும் இங்க பாருங்க, நான் இங்க இருந்து இங்க செலக்ட் பண்ற இந்த ப்ளூ கலர் மேல வருது இல்லைங்களா, அதை பாருங்க. இங்க இருந்து நான் இங்க செலக்ட் பண்ற வரைக்கும் ரேஞ்சஸ் கவர் ஆகுது. ஆனா நான் எப்போ அதை முடிக்கிறனோ ஆட்டோமேட்டிக்கா ஹேஷ் ஆயிடுது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் ஃபார்முலா எந்த லைன் வரைக்கும் ஸ்பில் ஆகுதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்க போயிட்டு நான் சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா 1, அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்பில் ரேஞ்ச் அப்படின்றது இது மட்டுமே. சரி, நம்ம சும்மா பேருக்கு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டினா அப்படின்னு மாத்திப்போம். மீனிங் இது கிடையாது, ஸோ எடுத்துடுறேன். இப்போ 2 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. ஸோ அதுதான் இந்த ஹேஷ் அப்படின்னு சொல்றது. ஸ்பில்ட் ஃபார்முலா இருக்கக்கூடிய செல்ல ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஹேஷ் போட்டுக்கலாம். இதை போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹேஷ் போட்ட உடனே அந்த ஸ்பில்ட் ஃபார்முலா கொண்டு வரக்கூடிய கம்ப்ளீட் ரேஞ்ச் இந்த பர்டிகுலர் செல்லுக்குள்ள வந்துடும். சரி, நம்ம இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபில்டர் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்றேன். சரிங்களா? இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டு இப்படி விட்டுடுறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்போ நான் ஏ கொடுத்த உடனே இப்போ 10 அப்படின்னு வருது. ஏன்னா இதுவும் கவர் ஆகுது, இதுவும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஹேஷ் அப்படின்னு சொல்றது நமக்கு ஸ்பில்டு ஃபார்முலால வர ரிசல்ட்டோட கம்ப்ளீட் டேட்டா இதுக்குள்ள போயிடும். இதுவே நம்ம போயிட்டு ஐ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே பேர் இருக்கு, அதனால அந்த பேர் அந்த மீனிங், ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்திருக்கிறது தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா? சரி வாங்க இதை நம்ம நம்பர்ல பார்ப்போம். ஸோ நம்பருக்காக நம்ம சும்மா ஒரு சில ஸ்கோர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இங்க நம்பர் என்டர் பண்ண அதை விட பெருசா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இங்க வரணும். அதை நம்ம எப்படி போடுவோம், ஈக்குவல் டு ஃபில்டர், இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இது எதெல்லாம் இதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளவுதான், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க போயிட்டு நீங்க 5 கொடுத்து பாருங்க, 5 விட பெருசு. 10 கொடுத்து பாருங்க, 10 விட பெருசுன்னு வந்துடுது. ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னு சொன்னா கவுண்ட் வரணும். கவுண்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி ஹேஷ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாவே இதுல வர்றதோட கவுண்ட் வந்துடும். அதே மாதிரி சம் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி
ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாவே நமக்கு இங்க இது மாதிரி வந்துடும். நீங்க இங்க போயிட்டு என்ன நம்பர் மாத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி டேட்டா மாறும். இங்க பாருங்க 400க்கு மேல 3 நம்பர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 400 கொடுப்போம். 3 கவுண்ட் வந்துருச்சு. 1849 தான் சம். ஓகேங்களா? இதுதான் ஸ்பில் ரேஞ்ச் ஆபரேட்டர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்பிளான 2 எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.